கட்டு பொரியல என்னமோ நீ ஞாபகம் வராதுக்கு என்னமோ நீ கிரிக்கெட் விளையாடுவாங்கள. என்ன என்ன எழவி அது? திரும்ப காட்டு திரும்ப கிரட்டு சிரிக்கி ஒருத்தி கையில இருக்கிற ரகையெல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குற? முதல்ல அவ ஒரு பொண்ணு தானன்றதை நீங்க தெரிஞ்சுக்காங்க. என்ன தெரியுமா, பூச்சி மருந்து. இப்ப நீ ஃபாலோ பண்ணலன்னா வச்சுக்கோயேன், இதை நான் குடிச்சிருவேன். குடிச்சிருவா? ஐயோ ஏய் அம்மா, என்ன அம்மா நடிக்கிறம்மா நீ? குடிச்சிருவேன். ரோக்கர் வாங்கியடி, அதான் புதுசு. சரி வாங்கி அடிக்கிறேன். ஒரே டப்பால எல்லாம் காலி ஆயிரும்டா. போ போ. என்னன்னு சொல்லு, நீதான் சொல்லு. பப்ளிக் வர போது எல்லாரும் படிடா. போனா எங்க அப்பா பேச்சே கேட்க மாட்டேன். வேண்டும் பிள்ளைகளே. அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா? ஐயோ இங்க வருங்க ரவுடிங்க செதறுது இதெல்லாம். பயங்கரமா இருக்கா. இங்க வருங்க ரவுடிக்கா. சாரி. ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? அதுவும் என்ன நம்பி உங்களை நம்பி நான் இறங்கி இருக்கிறேன். உங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க எனக்கு. நீங்க கொடுக்குற ஒரு சப்போர்ட்னா என்னோட ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறிட்டே போவோம். நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. யாரா இவர்கள்? எங்க இருந்துடா வந்திருக்கிறார்கள்? எல்லாராலையும் எல்லாம் முடியும்னு சொல்லிட்டு நான் நிரூபிச்சு காட்ட போறேன். நீங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் சின்ன பொண்ணு விடு மாமா. சார் யூ ஆர் ஸ்ப்ரேயிங் சார். மாமா அத்தை மட்டும் போதும் மாமா. அத்தை மாமா அத்தை மட்டும் போதும் மாமா. ஏன்னா அது சோறு காட்ட தெரியாது, தண்ணி தூக்க தெரியாது, எல்லா வேலையும் நீங்க தான் பண்ணிக்கணும். ஏன்னா நான் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லக்கூடாது. கஷ்டம்னா என்னன்னு தெரியக்கூடாது. ஐ மீன் Dad's little princess. சமாளமா நீ பொண்ணு கொடுத்தா மட்டும் ஜனநாயக படமும் நம்ம தளபதி விஜய் படமும் பராசக்தி படமும் ஒரே நாள்ல வரப்போகுது. பாத்துருவோம். மோடி பாக்குறீங்க, பாத்துடலாம். என் அண்ணன் வராரு, வழி விடு. பாத்தீங்கல்ல, பாய்ஸ் டாய்லெட்டுக்குள்ள 3 பொண்ணுங்க உள்ள போய் தண்ணிய கொதி ஊத்தி விளையாண்டுட்டு இருக்காங்க. நீங்க யாருமே தப்பா நினைக்க வேண்டாம், ஆணும் பெண்ணும் சமம் தானே. அதனால எந்த டாய்லெட்டுக்குள்ளனாலும் யாருனாலும் போய் உட்காரலாம். ஏய் வாய முன் ஏந்து போட, எதா அசியமா பேசிட்டு போற. அதனாலதான் உள்ள போயிருக்காங்க போல. இப்ப இதே மாதிரி ஒரு 4 பசங்க லேடிஸ் டாய்லெட்ல இந்த மாதிரி தண்ணி ஊத்தி விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்கும் தெரியுமா? அம்பிட்டுதான் ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒண்ணு கூட்டியிருப்பாங்க. அவனுங்களை தீவிரவாதி ரேஞ்சுக்கு ஆக்கிடுவானுங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறா கேன உனதான் ஒரு கூதி புண்ட. என்ன ஃபேமிலிஸ், தலைவர் விஜயனாவை பார்க்க போலாமா? அடுத்த மாநாடு தேதி அறிவிச்சுட்டாங்கல்ல. யாருங்க சொன்னா தலைவர் விஜயனா மாநாடுல பாத்துட்டாங்க. இந்த மாநாடுக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. கொஞ்சம் அங்க பாருங்க, கோயம்புத்தூர்ல 3 நாள் மீட்டிங் நடந்துச்சா, அப்பெல்லாம் கதற கதற கூட்டம் வந்துச்சா. அப்புறம் கொடைக்கானல்ல ஷூட்டிங் எடுக்க போகும்போது, மதுரை வரைக்கும் போகும்போது கூட்டம் வந்துச்சா. இப்போ 2வது மாநாடு தேதி வேற அறிவிச்சுட்டாங்க. நம்ம பசங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா? முதல் மாநாடை விட கோடான கோடி மக்கள் நம்ம தலைமை விஜயனா பார்க்க வருவாங்க. அழகர் ஆத்துல இறங்கும் போது வர கூட்டத்தை விட நம்ம தளபதி விஜயனா மதுரையில வரும்போது கோடான கோடி மக்கள் வருவாங்க. இது காசு சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேடா. எல்லாமே கேட்டுட்டு நீங்க உனக்கெல்லாம் ஓட்டர் ஐடி இருக்கா? நீ பாட்டு டிவிக்கே சொல்லிட்டு இருக்க. எனக்கு ஓட்டர் ஐடி இருக்கோ இல்லையா? நான் எங்க அண்ணனுக்கு அப்படிதான் பண்ணுவேன். சந்தேஷ் சின்ன பசங்களா நல்லா நடிப்பேன். நடிப்போட இன்டென்சிட்டி எல்லா பிளாட்ஃபார்முக்கும் கொண்டு போயிடுச்சு. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. உண்மையா தான் சொல்றாங்க. நம்ம எடுத்து போடுற சேனலுக்கு வேணுமா ரெவென்யூ இருக்கலாம். அதெல்லாம் சொல்ல மாட்டார் சார். ஐடி ரைடு வந்துடும்ல. நம்மளுக்கு கால கொடுமை இதெல்லாம். 4 படம் போயிருக்கு. இது 5வது படம்.
4 படம் வந்து பெரிய ப்ரொடக்ஷன்ஸ். இந்த வித்தின் 1 இயர்ல ஒரு பெரிய ஸ்டார் ஆகிரும் சார். வாட்டர்மெலன் ஸ்டாரை நீங்க பெரிய லெவல்ல பாப்பீங்க. யார் நீ? இவன் பைத்தியமா இல்ல தெளிவா இருக்கிறானே கண்டுபிடிக்க முடியலையே. என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சு நிக்கிறல்ல நீ? ஏன்னா இப்ப கொஞ்சம் எல்லா டைரக்டர்ஸோட கண்ணிலையும் டிமாண்ட் ஆகிட்டு இருக்கோம். பெரிய பெரிய லீடிங் டைரக்டர் 2 லீடிங் டைரக்டர் யூஸ் பண்ணிட்டாங்க. பைத்தியக்கார கூதி அது எல்லாமே சீக்ரெட் சார். அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கியிருக்காங்க. சோ எதையுமே நம்ம வெளியே சொல்லாதீங்களா சார்? நான் வந்து ஒரு சென்சிட்டிவ் பர்சன் இல்லையா? வெளியில தெரிஞ்சிச்சுன்னா சுவாரஸ்யம் போயிடும். வெளியில யாரையும் சொல்லக்கூடாது அப்படின்றாங்கல்ல. குட் ஜோக். அவ்வளவுதான்.